திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தொகுதிக்குட்பட்ட வெள்ளியகரம் பகுதியில் உள்ள ஏரி முழு கொள்ளளவை எட்டியது. முகப்பு பகுதி சேதமடைந்துள்ளதால் எதிர்ப்பகுதியில் உள்ள கரையை புக்லைன் இயந்திரம் மூலம் உடைத்து உபரி நீர் வெளியேற்றப்பட்டது. ஆனால் ஏரியில் திறக்கப்பட்ட நீர் அருகில் உள்ள விவசாய நிலத்திற்குள் புகுந்தது. மேலும் ஏரியை முறையாக பராமரிக்காததால் தண்ணீரை வீணாக லவா ஆற்றுக்கு திருப்பி விடுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நீர்நிலைகள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளன. அத்துடன் சாத்தனூர் அணை, செங்கம் குப்பநத்தம், மிருகண்ட அணை, செண்பகாத்தோப்பு ஆகிய 4 முக்கிய அணைகளும் முழு கொள்ளளவை எட்டியதால் உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் ஆறுகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. நெல்லை மாவட்டத்தின் பாபநாசம், சேரன் மகாதேவி, கல்லிடைக்குறிச்சி என பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. அத்துடன் 3 நாட்களுக்கு முன்பு நெல்லையில் கொட்டித்தீர்த்த கனமழையால் நகரமே வெள்ளநீரில் தத்தளித்தது. மழைநீர் வடிந்த நிலையில் நெல்லை மாநகர பகுதிகளான சந்திப்பு, டவுன், தச்சநல்லூர், கொக்கிரகுளம், பாளையங்கோட்டை, கேடிசி நகர் பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. மீண்டும் மழை தொடங்கியதால் நீர்நிலைகளில் நிரம்பி வழிகின்றன. தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய பகுதிகளிலும் கனமழை பெய்தது. குறிப்பாக குற்றாலத்தில் பெய்த கனமழையால் பிரதான அருவியில் வரலாறு காணாத காட்டாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அத்துடன் பாதுகாப்பு விளைவை தாண்டி கடும் வெள்ள நீர் ஆர்ப்பரித்து கொட்டியதுடன் பஜார் பகுதிக்குள் புகுந்ததால் வியாபாரிகள் அச்சமடைந்தனர். இதேபோன்று குற்றாலம் ஐந்தருவி, பழைய குற்றாலம், புலியருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அப்பகுதிக்கு பொதுமக்கள் செல்வதை தடுக்கும் நோக்கில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்.